இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஸ்கூட்டி பெப் ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி குண்டு குழியில் விட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அடி வாங்குதுங்க ஃபோர்க். இந்த மாதிரி ரன்னிங்கில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் அல்லது ஃபோர்க் போய் பெண்ட் ஆகிடும். அதனால் லைட்டாக உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலே நீங்கள் கழட்டி மாற்றிக்கிறது நல்லதுங்க. இதுக்கு எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் கழட்டிட்டு பிரேக் ஒயரு மீட்டர் ஒயரு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை கழட்டிக்குங்க. கழட்டி விட்டு அந்த ஆக்சலில் தேவையான புஷ் 2 இருக்கும், அதை மாட்டி விட்டு அதுக்கு அடுத்தது கீழ் சைடு 4 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டி விட்டு ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் பிளாஸ்டிக் ஐட்டம் கழட்டினா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க் பைப் அதாவது ஷேக் அப்சர்வர் பைப் கழட்ட முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஸ்பானரில் மேலே இருக்கிற நட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் இந்த எலான் கீ போட்டு லூஸ் பண்ணணும். எலான் கீ போட்டு லூஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 4 முறை லூஸ் விட்டுக்குங்க. முடிஞ்சால் வெளியே கூட இழுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஃபோர்க் பைப்பை அழுத்தி பிடிச்சி தட்டலாம். இல்லைனா கீழே இந்த காதில் சுற்றியில் தட்டினீங்கன்னா வந்துடும். வந்தோடனே அடுத்ததும் அதே மாதிரி கழட்டிக்கலாம். இப்போ மேலே 2 ரப்பர் இருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பைப்லையும் ஒவ்வொரு ரப்பர் வாசர் இருக்கும். அதுக்கு அடுத்தது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கீ போட்டு லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்கிட்ட இல்லாதனால 12 சைஸ் போல்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்டக் நட் வச்சு லோடு பண்ணி கீ மாதிரி நான் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறேங்க. ஓவர் டைட் இருக்காது, நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அதை கழட்டிக்குங்க. இதுதாங்க அந்த நட்டு, ஹோல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உள்ள ஸ்ப்ரிங் இருக்குங்க. கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா நெருங்கியும் மேல் பக்கம் விரிந்து இருக்கும். அதை நல்லா ஆயில் க்ளீன் பண்ணிட்டு அந்த ஃபோர்க் பைப்புக்குள்ளே ஃபோர்க் ஸ்பெஷல் டூல் போட்டு நல்லா ஒரு அழுத்தி விட்டு மேலே இருக்கிற எலான் கீ போல்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு பித்தளை பேஞ்சா வாசர் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோர்க் பைப் கழட்டிங்கன்னா மேலே ஒரு புஷ் இருக்கும். இதெல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்குங்க. அடுத்து பிஸ்டன் கழட்டிக்கலாம். பிஸ்டனில் ஒரு கட்ரிங் இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க. இது நல்லா க்ளீன் பண்ணுங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு துணியை போட்டு தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த சர்க்கிளிப் கழட்டுங்க. அப்போ தான் ஆயில் சீல் வரும். இந்த கிளிப்பு கழட்டினோன்னே இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதில் ஒரு வாசர் இருக்கும், பிளேட் வாசர் மெலிசா, அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உள்ள ஆயில் சீல் இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி சைடில் பைப்பில் காயம் ஆகாத மாதிரி அதே மாதிரி ஆயில் சீல் ஆழமாக போகிற மாதிரி வச்சு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க, நெம்பினீங்கன்னா. அதுக்கு அடுத்து உள்ள ஒரு புஷ் ஸ்டீல் புஷ் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் பைப் உட்கார புஷ் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்க. இதெல்லாம் டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கணுங்க. ஃபோர்க் பைப்லேருந்து எதுலேயுமே காயம் இருக்கக்கூடாது. பாலிஷ் நல்லா நிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயில் சீல் மாற்றினா போதுமானதுங்க. ஸ்ப்ரிங்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு பைப்லாம் தொடச்சிட்டு உள்ளே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்க் பைப் புஷ்ஷை போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் கீழே வர ஸ்டீல் புஷ்ஷை போட்டு அமுத்தி விட்டு ஆயில் சீல் பாருங்கள், இது மேல் பக்கம் வர மாதிரி அப்படியே வச்சு சைடில் தட்டுங்க. நடுவில் தட்டிடக்கூடாது, ஸ்ப்ரிங் கொட்டி போயிடும். சைடில் தட்டி இறங்கினவுடனே பழைய ஆயில் சீல் மேலே வச்சு மாதிரி அகல வாட்டில் வச்சு நல்லா தட்டுங்க. ஃபுல்லாக தட்டி மட்டமாக அணைஞ்சதுக்கப்புறம் மேலே இப்போ வச்சு அடித்த அந்த ஆயில் சீல் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வாசர் நல்லா தொடச்சி விட்டு உள்ளே வச்சு அடுத்து அந்த சர்க்கிளிப் லாக் கிளிப் உள்ளே போட்டு நல்லா நெம்பி விடுங்க. அழுத்தி விட்டு தள்ளினீங்கன்னா லாக் ஆகிற சவுண்ட் நல்லாவே கேட்கும், நல்லா உட்கார்ந்த பின்னாடி. அதுக்கு அடுத்தது ஃபோர்க் பைப் சுத்தமாக தொடச்சிக்குங்க. தொடச்சி நீங்கள் சீமன் இருந்தால் போட்டு தொடச்சி விட்டு இந்த சீமனெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுனுங்க, கொஞ்சம் கூட இல்லாமல். இந்த பைப்பில் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அதாவது இது பிஸ்டன் பைப்புன்னுவாங்க. ஓரத்தில் ஒரு பிளாஸ்டிக் வாஷர் இருக்கும், அதையும் மாற்றிக்குங்க. இந்த வாஷர் இது ஒரு 5 ரூபா வருங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்ப்ரிங் சின்ன ஸ்ப்ரிங் போட்டுவிட்டு அந்த பைப்புக்குள்ளே விடுங்க. பைப்புக்குள்ளே முதல்ல ஃப்ரீயாக போகும், உள்ளே போனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர்க் ஸ்பெஷல் டூலை வச்சு ஒரு ஊனு நிலத்தில் ஊனுங்க. அதுக்கடுத்து மேலே ஃபோர்க் பிஸ்டன் புஷ்ஷை போட்டுவிட்டு இப்போ மெல்ல அழுத்தாமல் லைட்டாக தள்ளுங்க. அந்த ஆயில் சீல் உள்ளே இறங்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த பேஞ்சா வாசர் வச்சு எலான் கீ போல்ட் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி டைட் வைங்க. நல்லா இந்த மாதிரி டைட் வைக்கணுங்க. டைட் வச்சுட்டா உங்களுக்கு ஃபோர்க் பைப் டைட் வச்சது போதுங்க. அடுத்து ஸ்ப்ரிங் உள்ளே விட்டு அந்த ஸ்ப்ரிங் லெவலுக்கு நீங்கள் பைப்பை வெளியே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு ஒரு 70 மில்லி ஆயில் ஊற்றினா போதுங்க. ஊற்றி விட்டு அந்த நட்டு வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி டைட் வைங்க. நார்மல் டைட் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு லாக் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷு, அதாவது டஸ்ட்டு கேப் போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் ஃபோர்க் பைப்பு மாட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடியுங்க. இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் இன்னும் என்ஃபீல்டு ஃபோர்க்கு, அடுத்து சைன் ஃபோர்க்கு, சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது, பிரேக் அதாவது டிஸ்க் பிரேக் சர்வீஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்,
ஆர்ஓ சர்வீஸ், மோட்டார் சர்வீஸ், சார்ட்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.